நிலச்சரிவால் முற்றிலும் உருக்குலைந்த வயநாட்டின் முண்டக்கை பகுதியிலிருந்து 3 நாட்களுக்கு பிறகு ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். மாபெரும் சவால்களுக்கு மத்தியில் புதையுண்ட வீட்டிலிருந்து ஒருவரை இந்திய ராணுவம் உயிருடன் மீட்டது எப்படி பார்க்கலாம் இந்த தொகுப்பில். நிலச்சரிவால் உருக்குலைந்த முண்டக்கை பகுதியில் திரும்பிய திசையெல்லாம் மரண ஓலம் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளையில் 3 நாட்களுக்கு பிறகு ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்ட காட்சிதான் இது. கடவுளின் தேசமான கேரளாவின் வயநாட்டில் நிலச்சரிவு எனும் ரூபத்தில் இயற்கை நிகழ்த்திய கோர தாண்டவம் நாட்டு மக்கள் அனைவரையும் ஒரு கணம் உறைய வைத்திருக்கிறது. வயநாட்டின் சூரல்மலை மேலே இருக்கக்கூடிய பகுதிதான் முண்டக்கை. எண்ணற்ற வீடுகளும் உடைமைகளும் மண்ணோடு மண்ணாக புதைந்த வேளையில் களத்தில் இறங்கிய இந்திய இராணுவத்தினர் கடந்த 3 நாட்களாக தீவிர மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் சூரல்மலைக்கும் முண்டக்கைக்கும் இடையே இருந்த பாலம் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதால் வீடுகள் இருந்த பகுதிகள் ஆறுபோல் காட்சியளிக்கின்றன. இதனால் முண்டக்கை பகுதிக்கு யாரும் செல்ல முடியாததால் மீட்பு பணியில் கடும் தொய்வு ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் 3வது நாளான வியாழக்கிழமை இந்திய இராணுவத்தினர் ராட்சத பொக்லைன் எந்திரங்களை ஆற்றுக்குள் இறக்கி நிலச்சரிவால் உருக்குலைந்த முண்டக்கை பகுதிக்கு சென்றனர். அத்துடன் 4 மோப்ப நாய்களையும் தங்களுடன் அழைத்துச் சென்று தேடுதல் வேட்டையை தொடங்கினர். பொக்லைன் இயந்திரங்கள் உதவியுடன் மண்ணில் புதைந்த வீடுகளை தோண்டி அதில் யாரேனும் இருக்கிறார்களா என தேடினர். அனுபவம் வாய்ந்த மோப்ப நாய்களையும் வைத்தும் தேடி பார்த்தனர். இராணுவத்தினர் நீண்ட நேர தேடுதலுக்கு பிறகு முண்டக்கை கிராமத்தில் 7 உடல்கள் மீட்கப்பட்டன. அப்போது ஒரு வீட்டின் முன்பாக நின்று மோப்பனாய் குறைப்பதைக் கண்ட இந்திய இராணுவத்தினர் அந்த இடத்தை வேகமாக தோண்டினர். இதில் கட்டட இடிபாடுகளுக்கு மத்தியில் 45 வயது மதிக்கத்தக்க ஒருவர் தன்னை காப்பாற்ற யாரும் வரமாட்டார்களா என்ற ஏக்கத்தோடு உயிரை கையில் பிடித்து கொண்டு இருந்ததை கண்டுபிடித்தனர். உடனடியாக அவரை மீட்ட இந்திய இராணுவத்தினர் 2.5 கிலோமீட்டர் தூரம் மலைக்கு கீழ் கொண்டு வந்து அவருக்கு முதல் உதவி சிகிச்சை அளித்தனர். மூன்று நாட்கள் தண்ணீரின்றி இருந்ததால் அவருக்கு நீர்ச்சத்து குறைவாக இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து மீட்கப்பட்ட அந்த நபரை கல்பட்டா அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மீட்கப்பட்டவர் யார், அவருடன் வேறு யாரேனும் வசித்து வந்தனரா என்ற தகவல்கள் கிடைக்காத நிலையில் சம்பவ இடத்தில் தேடுதல் பணியை தொடர இந்திய இராணுவத்தினர் முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. 2 நாட்களாக யாரையுமே மீட்க முடியவில்லையே என துவண்டு போயிருந்த வேளையில் ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டிருப்பது மாபெரும் ஆறுதல்தான். அதுவும் சவால்கள் நிறைந்த பகுதியில் ஒருவரை மீட்டிருப்பது இந்திய இராணுவ வீரர்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது என்றால் அது மிகையல்ல.